2026 தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஏன் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்குறாரு. தேர்தலில் போட்டியிட போறாரு. முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிச்சிட்டாரு. ஏன் விஜய் அவர்கள் இறங்குனதுனால அரசியல் களம் மாறப்போகுது, ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது அப்படின்னா, அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருப்பவர். பெண்களுடைய வாக்கு வங்கி கூட அவருக்கு தான் விழும்னு சொல்றாங்க. இளைஞருடைய வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு விழப்போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருக்கு. இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா விஜயோட அந்த ரசிகர்கள் வாக்கு வங்கி மட்டும் போதுமா அப்படின்னாலும் பார்த்தா கூட ஒரு 20% வாக்குகளை அவரால் பெற முடியும். அதுக்கான இப்போதைய இருக்கிற சூழ்நிலையில விஜய் பெற முடியும். அப்போ இன்னும் ஒரு 6-7% வெற்றி பெறுவதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் அவர்களுக்கு வாக்கு தேவை. அப்போ கூட்டணிக்கு கட்சி வேணும். அது தெரிஞ்சுதான் அவர் எடுத்த உடனே அவர் அறிவிச்சிட்டாரு, மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஆட்சியில பங்கு, கூட்டணி வச்சு தான் தேர்தலில் நிற்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவர் அறிவிச்சதுனால அது ஒரு கெட்டிக்காரத்தனம் சொல்லலாம், ஒரு அரசியல் ராஜதந்திரம், ஒரு அரசியல் சாதுரியம் என்று கூட சொல்லலாம். அப்போ கூட்டணிக்கு இதுவரைக்கும் கட்சிகள் வர்ற மாதிரி தெரியல. ஆனால் அரசு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. இப்போ திமுக கூட்டணி உள்ளவங்க வரமாட்டாங்க, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ அதிமுகவில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு கூட்டணி என்று அறிவித்தாலும் கூட ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெளிவாக சொல்ல மாட்டேங்காரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு தான், பாரதிய ஜனதா கூட்டணி ஏடிஎம்கே தலைமையில் தான் இருக்கும், ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறத சொல்லிட்டார். அப்போ இருவருக்கும் அதிமுக பிஜேபிக்கு இடையே அந்த கருத்து மோதல் இன்னும் கூட்டணி ஸ்ட்ராங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டு கூட்டணி அமைச்சா கூட திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ப்பாரா எடப்பாடி பழனிசாமி, சேர்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளுவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரி, அப்படி கூடாத சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவருடைய சாய்ஸ் வேற என்னவா இருக்கும்? திமுகவில் சேர முடியாது. பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறவரா என்னங்கிற ஒரு கேள்விக்குறி வேற இருக்குது. இதை தவிர்த்து வெயிட்டான கூட்டணி சீமான் கட்சியில சேர முடியாது. வேற யார்கிட்ட சேரலாம் அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட ஏன் சேரலாம் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு 20% வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சா விஜய் அலை கூட உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்த சாய்ஸ் அவர் விஜய் தான் பார்ப்பாரு. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வேற விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவருடைய அந்த அமைதியான குணம், அவர் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் எந்த பந்தா பகட்டு இல்லாமல் செயல்பட்டது, முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய அந்த பதவியை திருப்பி அவங்க சிறையிலேருந்து வந்தோடனே ஒப்படைச்சது, ஜல்லிக்கட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது, அந்த ஒரு புயல் வந்த டைமில் அதை துரிதமாக செயல்பட்டது போன்ற நல்ல பேர் ஓபிஎஸ் அவர்களுக்கு உண்டு. இது விஜய் அவர்கள் ஓபிஎஸ் மீது மதிப்பு வைத்திருப்பார் கண்டிப்பாக. இது பிடித்திருக்கும். ஒரு அரசியல் தலைவராக ஓபிஎஸ்ஸை எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது விஜயோட, யார் வேணாலும் வரலான்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் வந்தால் இன்னும் பலம். என்ன பலம் அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்கு பிரியும். ஏன்னா இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவர் அதிமுக இரட்டலையே டெபாசிட் இழக்க செஞ்சார். 3,75,000-80,000. ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் செல்வாக்கு இருக்கு. அந்த வாக்குகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு விழும். அப்படிங்கிற போது தென் மாவட்டங்களில் அதிகமான வாக்குகள்லாம் இருக்குது அவருக்கு. குறிப்பாக முக்குளத்து தேவ சமுதாய வாக்கு இருக்கு. மற்ற சமூகத்துடைய அதிமுக வாக்குலாம் இரண்டா பிளவுபடும். ஏன்னா அவர் ஒரு கம்யூனிட்டி ரீதியாக பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு அதிமுக காரத்தான் பார்ப்பாங்க, முன்னாள் முதலமைச்சர். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவரை எதுக்கு கட்சி விட்டு நீக்கினாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இல்லை. அந்த அனுதாபம் வேற இருக்கு. இன்னொன்று, அடாவடித்தனமான அரசியல்வாதியும் கிடையாது. அது மக்கள் மத்தியில் ஒரு சாஃப்ட் கார்னர் அரசியல்வாதிங்கிற நல்ல பேர் இருக்கிறதுனால ஓபிஎஸ்க்கு மக்கள் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தா ஏற்றுக்குவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நான் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கேன், எனக்கு என்ன அப்படிங்கிறத டிமாண்ட் அவர் வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சுக்கிற அப்படி அவர் கேட்டார்னா, விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு.
ஓபிஎஸ் அவர்களை துணை முதலமைச்சராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுதியானவர் தான், அவர் முதலமைச்சராக இருந்தவர். அதே மாதிரி விஜய் அவர்களை முதலமைச்சர் அவர் ஒத்துக்குவாரா அப்படின்னா ஒத்துக்குவார். எடப்பாடியவே ஒத்துக்கிட்டாரு, விஜய் ஒத்துக்க மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விஜயும் கம்பேர் பண்ணால் விஜய் கம்பேரே பண்ணக்கூடாது. அதே மாதிரி மிகப்பெரிய ஸ்டாரா மக்களை அது தன்னோட பணத்தை செலவுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை மக்களுக்கு சேவை செய்ய வராரு. எடப்பாடி பழனிசாமி அப்படி வரல. அவர் ஏடிமிக்கில் இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்தார், வெளியில் யாருக்குமே தெரியாதவரை. சசிகலா அம்மா சிஎம் ஆக்குனாங்க. திடீர்னு வந்த வாய்ப்பு அவரை கொண்டு எங்கேயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் ப்ராப்பராக வந்த அரசியல் தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால அவரை இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது. விஜய் அவர்கள் உடைய முதலமைச்சர் வேட்பாளர்னா கூட ஓபிஎஸ் ஒத்துக்குவார். அப்போது இது ஓபிஎஸ் சேர்றப்போ திரு டிடிவி தினகரன் அவர்களும் சேர்ந்தாருன்னா 100% வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. ஏன்னா கடந்த கால அரசியலை பார்த்தோம்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகளை மையப்படுத்தியே தான் அரசியல் களம் புகுந்தார். அதான் திண்டுக்கல் தேர்தலில் எம்பி தேர்தலில் மாயத்தேவரை நுப்பாட்டினார், ஒரு தேவர் கம்யூனிட்டி சார்ந்த ஆளை நுப்பாட்டினார். அதனால தேவர் கம்யூனிட்டியோட வாக்கு வங்கி அதிமுகவுக்கு அதிகம். அதனால அவர் ஈஸியாக வெற்றி பெற முடிஞ்சது. அதன் பிறகு திமுகவை பாருங்களே, அண்ணா முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சப்போ முத்துராமலிங்க தேவர் இல்லை, அப்போ இறந்துட்டாரு. ஃபாரூக் பிளாக்கு தலைவராக மூக்கியாத்தவர் இருக்கார். அப்போ தென் மாவட்டங்களில் ஃபாரூக் பிளாக்கு காமராஜரை தோற்கடிச்சு டெபாசிட் இலக்கு செஞ்சு காங்கிரஸை டோட்டலாக காலி பண்ணி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோடு இருக்குது. எம்எல்ஏ எம்பியெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபாரூக் பிளாக் கட்சியில். அப்போ தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கிறப்போ மூக்கியாத்தோட ஃபாரூக் பிளாக் கட்சி டிஎம்கேயோட கூட்டணி வைக்கி அண்ணா ஆட்சி அமைக்கார். அப்போ தான் இவர் மூக்கியாத்தவரை தற்காலிக சபாநாயகர் ஆக்குனாங்க. அப்போ அண்ணா வருவதற்கு முக்குளத்தூர் வாக்கு தேவைப்பட்டது. ஏன் காமராஜர் சிஎம் ஆனது முக்குளத்தூர் வாக்கு தேவைப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் ஆரம்ப காலகட்டத்தில் காமராஜர் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு நிறைய அந்த சமூக மக்களையும் அந்த பகுதி மக்களையும் திரட்டி ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அப்புறம் காமராஜருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஃபாரூக் பிளாக் ஆரம்பித்து அதே காங்கிரஸை அழிச்சார். அது ஒரு வரலாறு. அவர் டெபாசிட் இழந்தார் காமராஜர். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஜாதி கலவரம், அது வேறு வேறு வரலாறுகள் போகுது. அப்போது காமராஜர் அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் கூட தேவர் கம்யூனிட்டி வாக்கு வாங்குவதற்காக நிறைய பண்ணியிருக்காரு. முதல்ல அந்த தேவருடைய சமாதி அமைப்பதற்கு அனுமதி கொடுத்ததே கலைஞர் தான் சொல்கிறாங்க. அதேமாரி கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை முதல்ல தமிழ்நாட்டிலே தேவர் சிலை அமைச்சது கலைஞர் ஆட்சியில் தான், அவர் தான் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அப்படிங்கிறது அப்போ தேவர் கம்யூனிட்டி வாக்குகள் வேணும் அரசியலில் ஜெயிக்கிறதுங்கிறத அது காமராஜர் ஏன் ராஜாஜி முதலமைச்சராகிறதுக்கு காரணம் மாட்டு வண்டியில் முத்துராமலிங்க தேவர் கூட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ ராஜாஜி, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா பாருங்களேன், அவங்க கூட அந்த தங்கம் தேவர் சமாதியில் அவர் சிலைக்கு தங்க கவசம் அனுபவிச்சாங்க. ஏன்னா அந்த பகுதி மக்களை சந்தோஷப்படுத்தணும், அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சமூக வாக்குகளை தக்க வைக்கிறதில்ல அதிமுகவும் சரி எல்லா கட்சிகளும் ஜெயிச்ச முதலமைச்சர்கள் எல்லாருமே அதை கரெக்டாக பண்ணாங்க. அதை பண்ணாதவங்க, அந்த சமூக மக்களை பகைச்சிக்கிட்டவங்க தோற்று போனாங்க. அதில் தோற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி, டெபாசிட் இழந்த காமராஜர். அதே மாதிரி கடைசியாக ஐயா விஜயகாந்த் இருக்காருன்னா தென் மாவட்டங்களில் அவருக்கு வாக்கு வங்கி அதிகம் கிடையாது. அதுக்கு காரணம் தேவர் சமுதாய மக்களுடைய வாக்கை பெறுவதற்கு அவர் தவறிட்டார். அவருடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். அவர் அதிமுகவோட சேர்ந்ததுனால தான் கமர்ஷியலாக எல்லா வாக்கும் விழுந்து அவர் எதிர்கட்சி தலைவரானார். ஸோ அப்படி மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்க அந்த சமூகத்துடைய வாக்குகளை பெற்றால் தான் முதலமைச்சர் ஆக முடியும். இது ராஜாஜி காலத்திலிருந்து இப்போ இருக்கிற ஐயா ஸ்டாலின் காலம் வரைக்கும் அதற்கு ஏன் அவர் போய் ஸ்டாலின் ஐயா போய் குருவஜிக்கு போய் தேவர் சிலைக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வர்றாரு? அங்கே போகலைன்னா அந்த பகுதி மக்கள் விமர்சனமாக அந்த சமூக மக்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க, வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது அது அப்படி ஒரு அரசியல் இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா சமூகம் பெரிய சமூகம், மக்கள் தொகை அதிகமுள்ள சமூகம், அந்த முக்குளத்தூர் தேவர் சமூகங்கிறது வாக்கு வங்கி அதிகமுள்ள சமூகம். அப்போ அந்த சப்போர்ட் தேவை. அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் அந்த சமூக வாக்குகளை பெறுவதற்கும்
அதிமுக வாக்குகளை பெறுவதற்கு ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களை கூட்டணியை சேர்த்து கொண்டா வெற்றி உறுதி. இன்னொன்று, இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா பாமக மற்ற கட்சிகளும், இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, மற்ற கட்சிகள் ஜான் பாண்டியன் போன்றவர்களும் ஏன் நம்ம ஆட்சியில் பங்கு அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்போ திமுகவுக்கு ஈக்குவலாக ஒரு டப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணியை விஜய் அவர்களால் அமைக்க முடியும். அதற்கான கால நேரம் கூடி வருகிறது. அப்படி வருகிற பட்சத்தில் திமுகவுக்கும் விஜய்க்கும் கடுமையான போட்டி இருக்கும். விஜய் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர 100% வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் உருவானா அதிமுக டோட்டலாக வாஸ் அவுட் ஆயிரும், அடையாளம் தெரியாமல் போயிடும். இப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அதிமுக டோட்டலாக காலியாயிரும். ஏன்னா ஏற்கனவே எம்பி தேர்தலையே தென் மாவட்டங்கள்லாம் அடிபட்டு போச்சு. அப்போ அதிமுகவுக்கு ஒரு முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் இவ்வளோ தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவு வந்து அப்புறம் கட்சி ஒன்று சேர்ந்து வைக்கலாம் நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கும் லாபம், ஓபிஎஸ் அவர்களுக்கும் லாபம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால விஜய் ஓபிஎஸ் கூட்டணி கண்டிப்பாக அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். அரசியலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக கொண்டு போகும். அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். அதை ஓபிஎஸ் ஐயா செய்வார் கண்டிப்பாக. அதே மாதிரி விஜய் அவர்களும் செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி வந்து ஒரு சக்ஸஸ் கூட்டணியாக, வெற்றி பெற கூட்டணியாக அமைங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.